நைட் சாக்ரிஃபைஸ், ரூக் சாக்ரிஃபைஸ், குயின் சாக்ரிஃபைஸுமா 3 பிசியுமா? எப்படி செக் பண்ணிட்டு வச்சார் இவர்? 90% ரெஸ்பான்ஸ், நார்மல் நைட் டெவலப்மெண்ட். பால்மாஃப் இந்த இடத்துல நார்மலாக தான் விளையாடிருக்காரு, எந்த ஒரு பெருசான டாக்டிக்ஸ் கேம். ஏன்னா அது வந்து 1858 அப்போ வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நார்மலான ஒரு கிங் பான் கேம் வந்து ஓப்பன் பண்ணார். ஃபிலாடேர் டிஃபென்ஸ், இந்த டிஃபென்ஸ் மூலயமா இந்த பிஷப்பை வெளியே கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த குயின் இங்கே வெளியே வச்சு இந்த ஸ்கொயருக்கு வந்து ப்ரெஷர் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக வந்து குயின் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து இந்த பிஷப்பையும் இதே ஸ்கொயரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பும் இதே ஸ்கொயரில் இருக்கும். இந்த ஸ்கொயர்னால் இது இந்த லைன் இந்த டயகனலில் இருக்கும். அதே மாதிரி குயின் இதே டயகனலில் இருக்கும். அப்போ வந்து அது ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த குயினோட அட்டாக், பிளாக் பிஷப் வச்சு ஒயிட் குயின் அடிக்கிற அட்டாக் ஆகும் தான் இந்த ஃபிலாடேர் டிஃபென்ஸ். இது ஒரு சென்டரை கேப்சர் பண்ணுறதுக்கான மூவ் தான். சென்டரை வந்து இது கொஞ்சம் பொறுமையாக தான் கேப்சர் பண்ணும், டக்குன்னு கேப்சர் பண்ணாது. இந்த கேமில் பால்மாஃபி கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா பீசஸை பார்த்துருக்க மாட்டார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1858ங்கிற காலத்தில் இப்போ தான் நம்ம பீசஸை பார்த்து விளாடுவோம். அப்போல்லாம் அட்டாக் தான். செஸ் போர்டை செஸ்ஸுன்னு எடுத்தாலே அட்டாக்கு தான் அதிகமாக இருக்கும். எடுத்தால் ஓடுறோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம பானை ஊற்றிட்டோம், அவங்க பிஷப் வைக்கிறாங்க, நம்ம பானை வச்சு கேப்சர் பண்ணிட்டோம். எதுக்கு இந்த மூவ் பண்ணியிருக்காருன்னா, ஆஃப்டர் திஸ் கேப்சர் நம்ம குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த கிங்கை வச்சு கட் பண்ணாங்கன்னா குயிங்குக்கு வந்து அவங்க கிங்க்கு சேஃப்டி கம்மியாயிரும். பிகாஸ் இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி கிங்கு இருக்க ஸ்கொயர் பிஷப் வந்து நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு செக் ஆகும். அப்போ வந்து அது வந்து ஒரு மூவ் சைடு இருக்கும். அதே சமயத்தில் ஒயிட்டுக்கு வந்து எல்லா பீஸும் ஆக்டிவ் ஆயிரும். பிளாக்குக்கு அந்த மாதிரி இருக்காது, எந்த ஒரு பீஸும் ஆக்டிவ் ஆகாது. அதுக்கு தான் இந்த மூவோட ஐடியா. இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் இதை கட் பண்ணுறது, இது கட் பண்ணுறது மூலயமா நம்ம இதை வச்சு கட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மூவுக்கு அப்புறம் இந்த அட்டாக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு கட் பண்ணிடுறோம். பால்மாஃபி கட் பண்ணிட்டாரு. இப்போ இது கட் பண்ணி ஒயிட்டுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக, அதாவது பிளாக் வந்து இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக அவங்களோட குயினை ஆக்டிவ் கொண்டு வந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் குயிங்கை வந்து இந்த ஸ்கொயருக்கு நவுத்த முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிங் அவங்க வந்து இந்த செஸ் போர்ட்லேயே இருக்கிறதான வீக்கஸ்டான ஸ்கொயரை இதை டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கொயர் தான் வீக்கஸ்டான ஸ்கொயர், ஒயிட்டுக்கு இந்த ஸ்கொயர் தான் வீக்கஸ்டான ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் டபுள் அட்டாக் பண்ணுறாங்க. எப்படின்னா பிஷப் வச்சும் குயின் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இது இங்கே வச்சா மேட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்டு கிடையாது, கிங்கு வெளியே வந்துடும். ஆனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அவங்க வந்து அதை தடுக்கிறதுக்காக அவங்களோட ஹார்ஸ் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. இப்போ நம்மளோட அதே ஸ்கொயருக்கு ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்கே குயின் நவுத்துறது மூலமா இங்கே அட்டாக் பண்ணும்போது கிங்கால் இதை கட் பண்ண முடியாது. ஜஸ்ட் டு மூவ் இந்த ஸ்கொயர் இல்லாட்டி இந்த ஸ்கொயர் ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் தான் மூவ் பண்ணுவாங்க. அது வந்து கிங்கு வெளியே வந்துடும். அதான் அதோட ஐடியா. இப்போ வந்து பிளாக் வந்து அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னா, குயினை வச்சு இதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க குயினை வச்சு கட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம குயினை வச்சு அதை கட் பண்ணோன்னா அவங்க கிங்கை வச்சு எடுத்துக்குவாங்க. இது ஒரு ட்ரேட் ஆயிரும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பிஷப்பும் குயினும் நமக்கு வந்து மொத்தம் வந்து 9 + 3 12 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ் போகும். அவங்களுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் தான் போகும். அப்படின்னா அவங்களுக்கு +3 பாயிண்ட்ஸ் இருக்கும், பிளாக்குக்கு ஒயிட்டுக்கு இருக்காது. அதனால இந்த மூவ் வந்து அவர் பண்ண மாட்டார், பால்மாஃபி பண்ண மாட்டாருன்றதுக்காக தான் பிளாக் இப்படி மூவ் பண்ணுறாங்க. இது ஒரு ஹார்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஹார்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு சூப்பர் மூவ்ஸுக்காக யூஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு இப்பயே சென்டரை கேப்சர் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த ஸ்கொயர் வந்து குயினை த்ரெட்டன் பண்ணுற ஒரு ஸ்கொயர். இந்த குயினை த்ரெட்டன் பண்ணுறது மூலமாக இந்த ஹார்ஸை நவுத்துனாங்கன்னா இங்கே வச்சு இந்த அட்டாக் டபுள் அட்டாக் பண்ணலாம், அந்த ஸ்கொயர் வீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பால்மாஃபி பண்ணுறாரு. அதே சமயத்தில் இது ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு பீஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மூவ் பண்ணுறாரு. ஏன் இது பிரில்லியன்ட் மூவ் வரப்போகுது இது மூலயமா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பான் டெவலப் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை வெளியே கொண்டு வந்துடலாமே, ஹார்ஸை வெளியே கொண்டு வரலாமே. ஹார்ஸை வெளியே கொண்டு வந்து இங்கே வச்சா இங்கே வந்து ஃபோர்க் ஆகுமே. ஒரு ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம யோசிக்கிற ஐடியா தானே. இந்த இடத்துல அவர் ஏன் அவரோட பானை வெளியே கொண்டு வந்தார்? இந்த இடத்துல பானை வெளியே கொண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அந்தளவு நல்ல மூவ் கிடையாது. ஆனால் ஒரு வெளியே கொண்டு வந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ஒரு ரீசன்னா, இந்த பிஷப்பை வச்சு இங்கே செக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்மாலான ரீசன் தான். பட் இந்த இடத்துல இது அவரோட அட்வான்டேஜை ரொம்ப குறைச்சிருக்கு. இப்போ நம்மளோட பிஷப்பை வச்சு அவங்களோட ஹார்ஸை குயினுக்கு பின் பண்ணுறோம். இப்படி பின் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஹார்ஸை நவுத்த முடியும். பட் நம்ம வந்து அவங்களோட குயின் எடுத்துக்குவோம். இப்போ அவங்களோட
பானை வச்சு நம்மளோட பிஷப்பை வந்து இது பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, இப்போ ரொம்ப பெரிய பிளண்டர்னு சொல்ல முடியாது, இது ஒரு மிஸ்டேக் தான். ஒருவேளை ஒயிட் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த இடத்துல பால்மாஃபிக்கு ஒரு நிறைய வேவ்ஸ் இருக்குது. என்ன வேனா லைக் இந்த ஸ்கொயர் போகலாம், இந்த ஸ்கொயர் போகலாம், ஆர் ஜஸ்ட் இதை கட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக குயினை வச்சு இதை கட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்புறம் கூட இப்படி போகலாம். இல்லை நிறைய அட்டாக்ஸ் இருக்குது பால்மாஃபிக்கு. பட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல அட்டாக் இருக்கே, நான் ஏன் நவரணும், நான் நவர மாட்டேன், நீ நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால என்ன, இதுதான் லாங் டைம் அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரா, அவங்க பானை வச்சு அதை கேப்சர் பண்ணிட்டாங்களா. ஆஃப்டர் திஸ் இட் வாஸ் எ செக். இந்த செக்கு வரக்கூடாதுன்னு தான் அவரோட பானை இங்கே மூவ் பண்ணார். பட் இப்போ பால்மாஃபி இந்த செக்கு வச்சுட்டாரு. இப்போ அவங்களோட ஹார்ஸை வச்சு அந்த செக்கை பிளாக் பண்ணுறாங்க. இப்போ ஒயிட் கேஸ்டில் பண்ணி அந்த ஸ்கொயரில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. பிகாஸ் இதை கட் பண்ணதுக்கப்புறம் கிங்கு வந்து கண்டிப்பாக இப்படி நோந்து தான் ஆகணும். ஏன்னா குயினை வச்சு இதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த இடத்துல கேஸ்டில் பண்ணுறாங்க. கிங் சைடும் கேஸ்டில் பண்ணோம், பட் இந்த சைடு கேஸ்டில் பண்ணுறதுனால அட்டாக் இருக்குது. இப்போ அந்த அட்டாக்கை தவிர்க்கிற மாதிரி அவங்களோட ரூக்கை வச்சு சேம் சைடு இப்போ இதை கட் பண்ணால் அதை அவங்க கட் பண்ணிடுவாங்க. ஸோ இது கட் பண்ணால் குயினை கட் பண்ணிடுவாங்க, குயின் வச்சு கட் பண்ணிடுவாங்க. அதனால் இது வந்து ஒரு நார்மலான மூவ் தான். இப்போ நம்ம இந்த இடத்துல ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ரூக்கை வந்து அவங்களால இந்த ஹார்ஸ் வச்சு கூட கட் பண்ண முடியும், அதனால இது ஒரு சாக்ரிஃபைஸுங்கிறேன். ஆனால் அவங்க ரூக்கை வச்சு தான் கட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால்மாஃபி சூப்பராக விளையாடி இருக்காரு. எதனால நான் சொல்கிறேன்னா, அவரோட திருப்பியும் இன்னொரு ரூக்கை வச்சு நான் அட்டாக் தான் பண்ணுவேன், இவ்வளோ ஆச்சு, நான் அட்டாக் தான் பண்ணுவேன், நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் தான் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டில் அவங்க குயின் இந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க. இது ஒரு என்ன ரீசனுக்காக மூவ் பண்ணாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் என்னோட கெஸ்ஸிங் என்னென்னா, இதை வச்சு இந்த இடத்துல ஏதாச்சும் செக் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ, இல்லை இங்கே நவுத்தி இதை கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ, இந்த ஸ்கொயரில் ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பால்மாஃபி இந்த மூவ் வச்சு, அதாவது பால்மாஃபியில் ஆப்போனண்ட் விளையாடவர் இந்த மூவ் வச்சிருப்பார் போல இருக்கு. பால்மாஃபி அந்த இடத்துல ரூக்கை வந்து தன்னோட பிஷப்பால் கட் பண்ணிட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒயிட் பிளாக்கு. என்னன்னா அவங்களோட ஹார்ஸை வச்சு அதை கட் பண்ணுறாங்க. ஏது ஒரு மிஸ்டேக்னா, ஆஃப்டர் திஸ் செக், இந்த செக்குக்கு அப்புறம் இது ஒரு மேட் ஆயிரும். இந்த செக்குக்கு அப்புறம் அவங்க இதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வைக்கும்போது அது ஒரு மேட் ஆயிரும். பாருங்களேன், அவங்க வந்து அவங்களோட குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னே அவங்க எடுத்து தான் ஆகணும். ஏன் ப்ரோ இந்த கிங்கை இங்கே மூவ் பண்ண முடியாதுன்னா, இல்லை இது பிஷப் இங்கே இருக்குது, அதனால் அங்கே மூவ் பண்ண முடியாது. இப்போ அவங்க குயினை இதை வச்சு எடுத்துட்டாங்க, ரூக்கை வந்து அவங்களோட ஹார்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க. இட்ஸ் எ மேட். பால்மாஃபி இந்த கேமை முடிச்சுட்டாரு. ஒரு ப்ரில்லியண்ட்டான சாக்ரிஃபைஸ். இப்போ நம்ம இந்த கேம் இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த ரூக்கை வச்சு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜை ஸ்லோவாக பில்டு பண்ணியிருக்காரு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ், இந்த மேலே இருக்க எவால்யூஷன் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜ் பில்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு நார்மலான அட்வான்டேஜ் அவருக்கு இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் திஸ் பீஸ் கேப்சர் அவரோட அட்வான்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மூவ் பாருங்களேன், இந்த மூவ் அவர் தன்னோட ஹார்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவரோட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆப்போனண்ட் இந்த மூவை வச்சதுக்கான காரணமே இந்த செக்கு வச்சு இந்த கிங்கை வந்து இந்த ஸ்கொயருக்கு நவுத்தக்கூடாது. ஏன்னா இது கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு இங்கே அட்டாக் வரும் அப்படின்றதுக்காக தான் ஆப்போனண்ட் அங்கே நவுத்திருக்காங்க. நீ அந்த மாதிரி தான் யோசிக்கிறியா, செக்கு வைக்கக்கூடாது, அங்கே வந்து டேஞ்சர்னு நினைக்கிறியா, நான் அங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பால்மாஃபி தன்னோட இந்த இடத்துல தன்னோட ரூக்கை வச்சு தன்னோட ஹார்ஸை வச்சு இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதே சேம் டைம் குயினை வந்து இங்கே நவுத்தி தான் ஆகணும், அதே மாதிரி இந்த ஹார்ஸையும் இவங்க நவுத்திடுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் அட்வான்டேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் கேல்குலேட் பண்ணியிருக்காரு.
கால்குலேஷனை மட்டும் பாருங்களேன். கட் பண்ணிட்டு உடனே ஒரு செக்மேட் வைக்க முடியாது. ஆனதுனால தான் இது லாங் டைம் அட்வான்டேஜ். கட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு செக்கு. இப்போ அவங்க இந்த பீஸை நோத்திடுறாங்க. ஸோ அவர் கேன்சல் பண்ணி பாருங்களேன், ரூக்கை கொண்டு வந்துட்டாங்களா. அவர் இந்த இடத்துல இந்த மூவ் வச்சிருக்காரு. அவர் என்ன கெஸ்ஸிங்கில் வச்சிருக்காருன்னா, இது கட், அதுக்கப்புறம் இந்த கட், அப்புறம் இது கட் பண்ணுவாங்க. அப்போ இதை கட் பண்ண இதை வச்சு நோத்த மாட்டாங்க, குயின் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேல்குலேட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் தான் அவரும் ஆப்போனண்ட்டும் அவங்களோட குயினை இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ரூக்கு கேப்சர், அவங்க ரூக்கு வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க குயினை நோத்துனதுக்கான ரீசனும் இதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு இந்த ஸ்கொயர் தேவை, இந்த ஹார்ஸ் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னோட பிஷப்பை வச்சு நான் இங்கே கொண்டு வரேன். சரி, நான் இங்கே கொண்டு வரேன், நீ இதை கட் பண்ணி எடுத்துக்கோ, நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், நீ பீஸ் எடுத்துக்கோ, நான் அட்டாக் பண்ணுறேன், நான் செக்மெண்ட் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு ஐடியா இந்த இதில். கட். இப்போ இந்த இடத்துல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இதை வச்சு தான் எடுத்தாகணும். நான் இது இங்கே வச்சு செக்மெண்ட் பண்ணிக்கிறேன். அவர் பீஸை பார்க்கல, கேமை தான் பார்த்துருக்காரு. இதே மாதிரி நம்மளும் பீஸை பார்க்காம கேம் பார்த்து விளையாடலாம். கால்குலேஷன் தெரிஞ்சால் நிச்சயமாக விளையாடலாம். சோலோ செஸ் ப்ளே பண்ணுங்கள், கால்குலேஷனை பில்டப் பண்ணுங்கள்.